ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். சாரி, இத்தனை நாளாக வந்து நம்ம வீடியோ போடல. ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூஸ், கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து டெய்லி பார்க்கலாம். இதுக்கப்புறம் மிஸ் ஆகாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து சேனலில் க்ரோத் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு பிடிச்ச அனிமையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற அனிமையும் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க, ரொம்ப நேரம் இருக்காமல் உங்களுக்கு போர் அடிக்காமல் நம்ம கதைக்குள்ளேயே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்ட இடத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் எபிசோட் 11, தி ஃபைனல் எபிசோட். ஸோ இது வந்து 52 நிமிஷம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுதோ நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து எப்படி இதை குயிக்காக சொல்ல முடியும், எழுத்து பேசாமல் அப்படின்றத நான் ட்ரை பண்ணேன். 3 ஹீரோஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை வந்து வெட்டி பிச்சு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு பார்த்தா அந்த டீமன் அதுலேயும் இல்லை, சுற்றி நம்ம ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க கண்ணிலெல்லாம் மண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெறி கொண்டு தேடுறாங்க, கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம அந்த டீமனை நோக்கி வெறித்தனமாக ஓடுறானுங்க. நம்ம ஹீரோ டாஞ்சிரோவும் சொல்லிக்கிட்டே போகிறான், நீ செஞ்ச இந்த விஷயத்துக்கெலாம் வந்து உங்களை சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக பழி தீப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு போகிறான். கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம டாஞ்சிரோக்கு வந்து ஆல்ரெடி வந்து காலில் வந்து அடிபட்டிருக்கோம் சண்டை போட்டு. இப்போ பார்த்தோன்னா அது வந்து அவனால் ஓட முடியாமல் அந்த கணுக்கால் வந்து இதாக முறிவாயிடும். இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம டீமனை வந்து அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போது வந்து அவனுக்கு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாஞ்சிரோக்கு வந்து ஜெனிட்ஸு வாய்ஸ் கேட்குது. ஸோ ஜெனிட்ஸு வந்து ஒரு நாள் வந்து எதோ சாப்பிடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் போல், இந்த மாதிரி என் பவர் எப்படி வேலை செய்யணும், இப்போ நீங்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து உங்களுடைய எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, ஆனால் நான் வந்து ஃபோக்கஸ் வந்து எனர்ஜி ஃபுல்லாக என் காலுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல் எனர்ஜியை வந்து காலுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும் அப்படின்றான். ஸோ அது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ சன் ப்ரீதிங் டெக்னிக்கோடைய ஒரு வழிவந்தம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கதைப்படி. ஸோ அதனால் வந்து அவன் தான் சன் ப்ரீதிங் அதுக்கு கீழே இருந்து தான் எல்லாமே கலகலையாக பிரிஞ்சதுன்றனால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறான். சும்மா மின்னல் வேகத்தில் போகிறான். நம்ம கென்யாக்கும் ஹீரோடைய தங்கச்சி நெசுகோவுக்கும் செம்ம ஆச்சரியமாகுது. அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க. அங்கேருந்து ஃபயர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த டீமன் கழுத்தில் வைக்கிறான். லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகுது. அதாவது அந்த கத்தி மட்டும் உள்ளே போகுது, ஆஃபும் போல் ஃபுல்லாகவும் வெட்டல. ஸோ அது கத்தி போகுது, ஸ்டக் ஆகுது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா டீமன் வந்து பெருசாக ஒரு மாதிரி நம்ம டாஞ்சிரோவை பிடிச்சிருது. நம்ம ஹீரோ டாஞ்சிரோவை பிடிச்சி நசுக்க பார்க்குது. ஸோ அப்போ வந்து நம்ம கென்யாவும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். அந்த டீமன் வந்து அட்டாக் யூஸ் பண்ணுது. நம்ம நெசுக்கவும் வந்து அவளுடைய டீமன் பிளட்டோட வச்சு எரிக்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கென்யா வந்து அவனோட ஃபோர்ஸை வச்சு அந்த டீமனோட கையை வந்து 2 துண்டாக பிச்சு எரிஞ்சிடறான். பட் இருந்தாலும் வந்து நம்ம நெசுக்கோட பவர் என்னென்னா டீமனை மட்டும்தான் எரிக்கிறது. ஸோ நம்ம கென்யாவும் பார்க்குறதுக்கு டீமன் மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கென்யாவுக்கும் வந்து அந்த நெருப்பு பற்றிக்கும். ஸோ வேறு வழியில் கென்யா வந்து அந்த பவரை லூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து அவனால் வந்து சண்டை போட முடியல, பவர் வந்து அந்த இடத்துல லூஸ் பண்ணிடுறான். இப்போ வந்து அந்த டீமன் வந்து கொஞ்சம் மலை உச்சியில் வந்து சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டீமன் அப்படியே பின்னாடி நகருது. நம்ம டாஞ்சிரோவையும் பிடிச்சி கீழே இழுத்துறது. ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, கீழே விழுந்துடுறாங்க. நமக்கு நெசுக்கவும் வந்து காப்பாற்றுற மாதிரி போகிறா, பட் அவளால் முடியல. நம்ம டாஞ்சிரோ என்ன பண்ணுறான், மரக்கிளை மாதிரி இருக்குது, அதில் பிடிச்சி கீழே விழாமல் தப்பிச்சிட்றான். நம்ம டீமனும் நெசுக்கவும் கீழே விழுந்துடுறாங்க. டீமன் வந்து அதுக்குள்ளே வந்து ரெக்கவர் ஆகிட்டு எழுந்துட்டு அவனுடைய ரீஜெனரேஷன் பவர் வந்து ஸ்லோவாக இருக்குது. அவனால் வந்து ஃபுல்லாக கை காலை மறுபடியும் வளர்க்க முடியல. ஏன்னா அந்த பெரிய டீமன் வந்து இன்னொரு இடத்துல வந்து சண்டை போட்டுட்ருக்கனால இதோடைய எனர்ஜி ஃபுல்லாக அந்த டீமன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டீமனுக்கு வந்து பவர் பத்தலை மறுபடியும் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு. ஃபுல்லாக உடம்புல கை கால்லாம் வளரணும்ல, எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அதனால் முடியல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுது, சுற்றி முற்றி பார்க்குது, வில்லேஜஸ் தேடுது. தூரத்தில் வந்து ஒரு 3 பேரை பார்த்துடுது. அந்த 3 பேரை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. டாஞ்சிரோ வந்து அந்த டீமனை பார்த்து முறைக்கிறான், நீ உன்னை இங்கேருந்து நகர விட மாட்டேன், உன்னை கொன்னே தீருவேன் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்கிறான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் வந்து கத்தி மாட்டியிருக்குல்ல, அந்த கத்தியோட டீமன் ஓடிடுது. இப்போ சண்டை போகிறதுக்கு நம்மகிட்ட ஹீரோகிட்ட கத்தி இல்லை. அப்படியும் மீறி வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறான். தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா கத்தி வந்து முன்னாடி வந்து விடுது. அந்த கத்தி என்ன கத்தினா, நம்ம ஹார்னெஸ்கோ வந்து பட்டையை தீட்டிகிட்டு இருப்பான் இல்லையா ரொம்ப நேரமாக, அந்த கத்தி தான். அவன் வந்து அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பான். மிஸ்டச்சிராதான் தூக்கி போட்டிருப்பான். அவனை பிடிச்சி அடின்னு அடித்து அவனை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி நான் இன்னும் அந்த ஸ்வாடை வந்து முழுசாகவே வந்து பட்டத்திட்டில் அதுக்குள்ளே நீ வந்து தூக்கி போட்டுட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பான். சரி, அப்புறம் இந்த கத்தியை வந்து நம்ம இந்த பவரை யூஸ் பண்ணி ஃபயர் ப்ரீதிங் டெக்னிக்கை வச்சு சும்மா அந்த டீமனை இங்கேருந்து போயிட்டு வெட்டிடுறான். தலை துண்டாக போயிடுது, முண்டம் துண்டாக போயிடுது.
அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து பெருமூச்சு விடுறான். அந்த ஃபயர் ப்ரீதிங் டெக்னிக் வச்சு அந்த டீமன் தலையை வெட்டுவான். செம்ம சீனாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு பெருமூச்சு விடுவான். அப்புறம் பார்த்தா வந்து சன் வந்து அங்கேருந்து ரைஸ் ஆகும், சூரியன் உதயமாகும். அது வந்து முழுசாக கூட வந்திருக்காது. அந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு வந்து ஸ்கையில் வந்து ஒரு கலர் தெரியும் இல்லையா? ஸோ அதை மாதிரி வந்து கலர் தெரியுது. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது நெசுக்கோ வந்து அங்கே தனியாக இருக்கிறான். ஏன்னா நெசுக்கோ வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா இல்லையா? சரின்ட்டு நெசுக்கோ வந்து காப்பாற்றலாம் அப்படின்ட்டு போவான். பார்த்தா நெசுக்கோ வந்து கை காமிச்சிக்கிட்டே இருப்பாள் ஹீரோவுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோடைய தங்கச்சி வந்து பின்னாடி பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா அந்த டீமன் வந்து தலை துண்டாயிட்டும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அதில் நாக்கில் எழுதியிருக்கிறதை பார்ப்பான். இது வேறு ஒரு டீமன்றா, இன்னும் ஒரு டீமன் இருக்குதுன்னு நினச்சி அப்புறம் வந்து வெட்டுறதுக்காக போவான். திடீர்னு பார்த்தா சூரிய உதயமாயிடும். ஸோ பார்த்திங்கன்னா நெசுக்கோ காமிப்பாங்க. கண் எரியும், நெசுக்கோ கத்துவா. அப்புறம் வந்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிடும், ஆஹா சூரியன் வந்துருச்சு, நெசுக்கோவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெசுக்கோவை போய் கட்டிப்பிடிப்பான். நெசுக்கோவும் வந்து சின்ன குழந்தையாக மாற சொல்லுவான். மாறிடும். பட் இருந்தாலும் வந்து சன்லைட் தானே, சுற்றி எப்படி பார்த்தாலும் வெளிச்சம் வந்துடும்ல. அதனால் வந்து நெசுக்கோ வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருப்பான். நம்ம மிஸ்டர் அஷிராவும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். நம்ம கென்யாவும் அப்போ தான் வந்து மலையிலேருந்து கொஞ்சமாக இறங்கி வந்துட்டுருப்பான். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த டீமன் எரிஞ்சிரும் அப்படின்னு நினைப்பான் நம்ம ஹீரோ. திரும்பி பார்த்தா அந்த டீமன் எரிஞ்சிருக்காது. அது இன்னும் தொடர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செம்மையாக கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அருமையாக வச்சுருப்பாங்க. எந்த ஒரு மியூசிக் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து அந்த பிளாங்காக காமிப்பாங்க, ஸ்க்ரீனை மட்டுமே காமிப்பாங்க. நம்ம நெசுக்கு குழந்தையாக இருந்தாலும் மாறிடும். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினர் வந்து போக கதையில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினர் வந்து நெசுக்கோ வந்து கட்டளை இட்டு வச்சுருப்பான். இந்த மாதிரி எந்த ஒரு மனுஷங்களையும் நீ வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே வந்து உங்க கூட பிறந்தவங்கள தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை மாதிரி போட்டு வச்சுருப்பான் மந்திரத்தில். ஸோ அதுதான் இங்கே வந்து இங்கேயும் ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ வந்து அந்த மனுஷங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெசுக்கோ எட்டி உதைப்பா. நம்ம டாஞ்சிரோவும் வந்து ஃப்ளையிங்கில் போவான். ஸோ அந்த சீன்லாம் வந்து மியூசிக்கே இல்லாமல் சைலண்ட்டாக சொல்ல வைப்பாங்க. செம்மையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் வரும். இதுக்காகவே நீங்கள் எல்லாருமே டீமன் ஸ்லேயரை பார்த்தாகணும். பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலாம் வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க. இதே உங்களை பார்க்க சொல்கிறேன்னா என் ஸ்டைலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறல, அதை பாருங்கள். ஸோ இப்போ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஞ்சிரோ வந்து அந்த டீமனை நோக்கி ஓடுவான். இப்போது டாஞ்சிரோடைய எல்லா சென்ஸையும் வச்சு அவனுடைய மூக்குக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான். அவனுக்கு வந்து அபரிதமான மோப்ப சக்தி இருக்கும். ஸோ அது எல்லாமே பயன்படுத்தி அந்த டீமன் எங்கே இருக்குதுன்னு அப்படியே மைண்டில் வந்து ஒரு மாதிரி கிளியராக பிக்சர் பண்ணுவான். அந்த குட்டி டீமன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருப்போம், அந்த குட்டி டீமன் தான் பெரிய டீமன் நினச்சிட்டு இருந்தோம்னா, இல்லை குட்டி டீமன் இருக்குது. அதுவும் வந்து அந்த ஹார்ட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஸோ அப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஆள் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போமே. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து இப்போ ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, நிறைய பேர் இதை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இதை வந்து முடிச்சிடலாம். சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் விட்டுருப்பேன். சில காமெடிஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எபிசோடில் வந்து நம்ம கிளியராக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஷார்ட்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம இன்னும் நிறைய அனிமேஸை வந்து பார்க்கணும். ஸோ அது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லா சேனலுமே வந்து இதை மாதிரி வந்து ரொம்ப லோவாக, ரொம்ப சப்ஸ்கிரைப் வியூஸ் எல்லாமே லோவாக தான் போகும். போக சேனல் நல்லா வளரும். அப்படி தான் நானும் நம்புகிறேன், உங்களை நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க. டீமனுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா டீமன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்து அந்த டீமன் வந்து முன்னாடி ஹியூமனாக இருக்கும்ல, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி வந்து நம்ம மாஸ்டர் வந்து உன்னை நம்பினாங்க, வந்து உன்னை நம்பி உள்ளே விட்ருக்காங்க, ஆனால் நீ வந்து திருடி இருக்க அப்படின்றான். இப்போ நம்ம டீமன் என்ன சொல்கிறான், இல்லை நான் திருடலை, என் கை தான் திருடுச்சு அப்படின்றான். இல்லை ஏற்றுக்க முடியாது, நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்றான். அப்போது நம்ம அந்த இடத்துல தான் வந்து நம்ம எல்லா ஹியூமனுக்கும் ஒரு கோபத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து குத்திடுறான். குத்துனதுமே வந்து அந்த நாட்டு ராஜா வந்து நீ கொலை பண்ணியிருக்க, நீ திருடி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு வந்து மறுநாள் வந்து மரண தண்டனை அப்படின்றான். அப்போ அந்த டீமன் வந்து அழுதுகிட்டே இருக்கும். நான் மனுஷனாக இருக்கும்போது அழுதுகிட்ருப்பான் அந்த டீமன். நான் எதுவுமே பண்ணலையே, என் கை தானே பண்ணிச்சு, நான் சொன்னாலே நம்ப மாட்டேன்றாங்க, இது நானாக பண்ணல, வேணுட்டே பண்ணல, தெரிஞ்சு பண்ணல அப்படின்ட்டுருக்கிறான். அப்போ தான் நம்ம மூசான் கிபுட்சுஜி என்ட்ரி கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு வந்து நீ இப்படியெல்லாம் வந்து சாகக்கூடாது அப்படின்ட்டு வந்து டீமனாக மாற்றிருப்பான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு காமிப்பாங்க. நம்ம டாஞ்சிரோ வந்து ஃபயர் ப்ரீதிங் டெக்னிக்கை வச்சு
டீமன் கழுத்தை வந்து வெட்டுறதும் செம்ம ஃபோர்ஸாக இருக்கும், செம்ம சீனாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கணும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு வெறியாகும், வெட்டியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த டீமனை. நம்ம ஹீரோ டீமனை வந்து வெட்டிட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா தங்கச்சி வந்து இறந்துரும் தெரியும். ஏன்னா சன்லைட்டில் வந்து எந்த ஒரு டீமனும் வந்து பிழைக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த வில்லேஜரில் ஒரு வில்லேஜர் சொல்லுவான், டான்ஜிரோ அங்கே பாரு பின்னாடி அப்படின்வான். அப்போ பார்த்தா நம்ம நெசுக்கோ வந்து சன்லைட்டில் வந்து நிற்பா. நம்ம எல்லாருக்கும் செம்ம ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெசுக்கோவால் பேச வராது. டீமனாக இருக்கிறா இல்லையா, டீமனாக முழுசாக வந்து ஹியூமனாக மாறல, முழுசாகவும் டீமனாகவும் மாறல. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து நடுவில் இருக்காங்க போல். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான். இப்போ வந்து குட் மார்னிங்னு சொல்கிறான். ஹீரோக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும், தங்கச்சி வந்து சாகலை அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சீன் கட் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து நம்ம லவ் அஷிரா வந்து சண்டை போட்டுட்ருப்பா இல்லையா, இன்னொரு டீமன் எதிர்த்து, பவர்ஃபுல் டீமன். அது பார்த்தோன்னா வந்து நம்ம அஷிராவுக்கும் வந்து எனர்ஜி போய்டும். என்ன தான் வந்து அஷிராவாக இருந்தாலும் அவளுக்கு வந்து பிரேக் தேவைப்படும்ல, கண்டினியூஸாக சண்டை போட முடியாது இல்லையா. ஸோ அவளை பேக்கப் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து அவள் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அந்த டீமன் கூட சண்டை போடுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவளால் முடியாது, ஒரு கட்டத்து மேலே விட்டுரும். என்னால் முடியாதுன்னு சொல்லி அழுது உக்காந்துரும். அதை அட்டாக் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைமல்டேனியஸில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டீமன் வந்து அந்த இடத்துல வந்து தலையை வெட்டி இருப்பான் நம்ம ஹீரோ. ஸோ அதனால் வந்து இந்த பவர்ஃபுல் டீமனும் வந்து அழிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மூசான் கிபுட்சுச்சி வந்து அவனுடைய ஐடென்டிட்டி, அவனுடைய உருவத்தை எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிட்டு யாரோ மாதிரி ஒரு குழந்த மாதிரி இருக்கிறான். அவனுக்கு வந்து டீமனுக்கு எல்லாருக்குமே வந்து லிங்க் இருக்கும் இல்லையா, ஏன்னா அவனுடைய பிளட்டை வச்சு தானே எல்லா டீமனும் உருவாகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெசுக்கோ வந்து சன்லைட்டை வந்து தாங்குறா அப்படின்றத வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம மூசான் கிபுட்சுச்சி வந்து இந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதை வந்து மெடிசனாக எடுத்துக்கிட்டான்னா அவனால் வந்து சன்லைட்டில் வந்து நார்மலாக மனுஷன் மாதிரி போக முடியும். நைட்லேயே அவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியாது, இதே பகலில் வந்தானுங்கன்னா அவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியுமா. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி தேடுறதுக்காக தான் எவ்வளோ மிஷின் வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்கும்போது தெரியும், பட் இங்கேயே உடச்சிட்டேன் அது. ஐம் சாரி கைஸ். அந்த இடத்துல வந்து நம்ம மூசான் கிபுட்சுச்சிக்கு வந்து தத்தெடுத்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து வேலைக்காரியோடைய ஒரு பொண்ணோட சாப்பாடு கொடுத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூசான் வந்து மிருகத்தனமாக இருக்கிறான்றது அங்கே ஒரு சீனில் அவனை காமிச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவன் வந்து அவங்க அம்மாவுடைய தலை, அப்புறம் கூட வந்திருப்பாங்க இன்னொரு பொம்பளை, அவங்க உடம்பு தலையெல்லாம் தனித்தனியாக பிச்சு எரிஞ்சிருப்பான். அவனோட பவர் யூஸ் பண்ணி நகர்ந்திருக்க மாட்டான், பவர் யூஸ் பண்ணி வந்து பாடியை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருப்பான். பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவன் உருவத்தை மாற்றிட்டு பெருசாகி நடந்து போகும்போது அது தாண்டி கூட போட மாட்டான். அதை அப்படியே எட்டி வதிச்சுட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அந்தளவுக்கு இவன் வந்து அரக்க குணத்தோடு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருது. அப்போ தான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு இந்த வாட்டி மூசான் கிபுட்சுச்சி அவன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு இருக்கும். அந்த கிளானுக்கு ஏதோ ஹெட்டுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து ஏதோ நோய் இருக்குது போல், இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் செத்துருவான் நோய் இருக்குது அப்படின்றனால. அப்போ வந்து ஒரு குரலில் வந்து உங்களுடைய மெடிசன் தயாராகிடுச்சு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். அப்புறம் வந்து நம்ம மூசானும் இன்னொரு எதிர்க்க வந்து மருந்து கொடுக்குறான். அவன் தான் டாக்டர் போல், எல்லாத்துக்கும் அவன் தாங்க காரணம். அவன் வந்து மருந்து கொடுக்குறான். இது மாதிரி வந்து நீங்கள் இது சாப்பிட்டாகணும், இது சாப்பிட்லாம் என்ன ஆகுன்னு கேட்குறான். இது 20 வயசுக்குள்ளே வந்து நீ செத்துருவ, உன் 20வது பர்த்டே உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்பயுமே வந்து நம்ம வில்லனுடைய வில்லத்தனத்தை காட்டுறாங்க. என்ன யோசிக்கிறான்னா, இப்போ வந்து என்னால் வந்து வெளியே போய் மற்றவங்கள வந்து அழிக்கணும், நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் எப்போ நான் பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மருந்து கொடுத்து அவனுடைய கெட்ட குணம் வந்து இந்த சைடு தூண்டிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குற நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. அவனை வந்து அங்கேயே கெட்டவனை காமிக்கல, இந்த மருந்து தான் மாற்றுது. என்னோடைய கேஸ் அது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கடுப்பு போயிடும் மூசான். என்ன தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்னை செக்கப் பண்ணி மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்கிற மாதிரி தெரில, இருக்க மோசமாக போகுது போல் மூசான் கிபுட்சுச்சியோட நிலமை. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாயிட்டு அந்த டாக்டரே போட்டு தள்ளிடுறான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு சாவடிச்சிட்டோம்னு யோசிக்கிறான். ஏன்னா வந்து இந்த டாக்டர் வந்து அவன் பாடி எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடுறான். அப்போ தான் வந்து முழுசாக டீமனாக மாறுறான். முழுசாக வந்து டீமனாக தன்னை உணர்கிறார் மூசான் கிபுட்சுச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அது வந்து அதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா முழுசாக வந்து மெடிசனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அந்த டாக்டரே வந்து ப்ளூ ஸ்பைடர் லில்லியை தேடிட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு அதெல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பான்ல. ஸோ அதெல்லாம் வந்து படிப்பான்.
அது வந்து முழுசாக இதுவாகலை. ஆனால் அவனுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து அது யோசிக்காமல் வந்து டாக்டரை போட்டு தள்ளிடலாம். அவன் இருந்தால் கூட அவன் அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லிலாம் வச்சு இவனை ஓரளவுக்கு குணமாக்கி இருப்பான். கதை வேறு மாதிரி டர்ன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அரைகுறையாக பொறுமை இல்லாமல் வந்து டாக்டரை போட்டு தள்ளதுனால இவனுக்கு வந்து முழுசாக மெடிசன் கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் வந்து இவனால் போக முடியாது. சன்லைட் பட்டால் எரிஞ்சிரும் அப்படின்றது இவனுக்கு வந்து எப்படின்னா, அங்கேயே ஒரு சீனில் காமிக்கிறாங்க. அவனால் வந்து சன்லைட்டில் கை வைக்கிறதுக்கு பயப்படுறான். பயம் வருது அவனுக்கு. ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னா, இப்போது நெருப்புக்கிட்ட போனால் நம்மளுக்கே ஒரு மாதிரி சுடுன்றதுனால டக்குன்னு எடுத்துரும் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் அது மைண்டுக்கு வருது. பாடிக்கு எல்லாமே தெரியுது, சன்லைட்டை போனால் எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாட்கள் போக போக வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். அப்போ தான் வந்து டீமன் ஆர்மி எல்லாமே உருவாக்குறான். அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லியும் வந்து தேட போகிறான். இன்னொரு சீனில் பார்த்திங்கன்னா வந்து அவனை வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே காலி. ஸோ அப்போ வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்லேயும் சொல்கிறாங்க என்னென்னா, இது மாதிரி இந்த மெடிசன் வந்து முழுசாக உருவாகலை, டெஸ்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி அந்த டாக்டர் எழுதி வச்சுருக்கான் போல். இவனுக்கும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்து போகுது. அது இருக்குதா இல்லை இவனாக வந்து கதையாக கற்பனையை யோசித்து வச்சுருக்கானான்னு தெரியல. அது இவனும் தேடி தேடி போகிறான், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுறான். அப்போ தான் மூசான் கிபுட்சுஜி ஆர்மிஸ்லாம் உருவாக்குறான், டீமன் ஆர்மிஸை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்து போயிட்டு சும்மா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லைட் வருது. அதுதான் பார்த்தா நம்ம நெசுக்கோ என்னாச்சு, சன்லைட்டை வந்து ஓவர் கம் பண்ணிட்டான். அவளால் வந்து சன்லைட்டில் வந்து நிற்க முடியும். இப்போ மூசான் கிபுட்சுஜி என்ன பிளான் பண்ணுறான்னா, ஸோ நம்ம வந்து நெசுக்கோ வந்து அப்சர்வ் பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து சன்லைட்டில் போக முடியும்ல. அதனால் வந்து நம்ம நெசுக்கோ வந்து எப்படியாவது கேப்சர் பண்ணணும், அடைஞ்சே ஆகணும், அப்சர்வ் பண்ணி ஆகணுன்றது வந்து பிளான் போடுறோம். அங்கே வந்து ஃப்ளாஷ்பேக் முடியுது. இதுதான் மூசான் கிபுட்சுஜி உருவாகின கதை. வந்து இன்னொரு சீன் கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாமே கேதர் ஆகிறாங்க. ஸோ அங்கேருந்து டீமனை வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருது. இல்லை நீங்கள் நினைக்கிற ஹாப்பி எண்டிங் இல்லை, ஹாப்பியாக முடிஞ்சிருது எண்டிங். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீன் வந்து கட் பண்ணுறாங்க. இன்னொரு சீனில் வந்து இன்னொரு டீமனை காமிக்கிறாங்க, டோமோயோ. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஞ்சிரோடைய ஃப்ரெண்டு தான். இவங்க வந்து டீமன் தான். நான் அது போக போக கதையில் சொல்கிறேன். இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இவங்க டீமன் வந்து நெசுக்கோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஹியூமனாக மாற்றுறதுக்கு. அவளுடைய பிளட்டெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நெசுக்கோ வந்து எல்லா டீமனையும் விட வந்து உருமாறிட்டே இருக்கிறான். அவளுடைய பிளட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. எந்த டீமனுக்குள்ள இல்லாத பவர் அதுதான் வந்து சன்லைட்டில் இருக்கிற பவர் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ இன்னும் வந்து அவளுக்கு வந்து பேச்சு திறமையாக வந்திருக்கணுமே, ஏன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி முடிஞ்சதுமே இவங்க வந்து கண்டுபிடிச்சி இவங்களுடைய ஃபைண்டிங்ஸை அங்கே அனுப்புவாங்க டாஞ்சிரோ கிட்ட. டாஞ்சிரோ வந்து அப்பர் டீமனை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிளட் வந்து இவங்களுக்கு அனுப்புவான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து சண்டை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வில்லேஜஸ்க்கு எல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து எல்லாமே ஊர் குலைஞ்சி போயிருக்கும். ஸோ எல்லாமே வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம டாஞ்சிரோ வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸாக முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த எபிசோட் 11 வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 50 நிமிஷம் நிறைய கட் பண்ணியிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். ஸோ 25 நிமிஷமாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.